இப்போ நம்ம பார்க்குறது 10th இங்கிலீஷில் சம்மரி ரைட்டிங். ஸோ இதுக்கு பப்ளிக்கில் 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ சம்மரி ரைட்டிங்னா என்ன அப்படின்னா 3 ஒரு பங்காக சுருக்கி எழுதுதல் அல்லது சுருக்கி வரைதல் அப்படின்றது தான் சம்மரி ரைட்டிங். ஸோ ரைட் ஏ சம்மரி ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ கொடுக்கப்பட்ட பேசேஜில் நம்மளை சம்மரி எடுத்து எழுத சொல்கிறாங்க, அதாவது சுருக்கி எழுத சொல்கிறாங்க. கண்டென்ட் என்னவோ அது மட்டும் எப்படி அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குறோம். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க இது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், there are many different kinds of books that are published each year. These are the new titles available for us to read. Besides these, there are books that have been published through the years. Together, there are millions of books available throughout the world in as many languages as are spoken by people. There are fictions and non-fiction categories in books, and each of these categories has many different genres of books. The academic books we study at school belong to the textbook category. We study them to complete our syllabus and pass the examinations. There are other books that we read for our pleasure and enrichment. We read storybooks of different types. There are comedy, horror, detectives, and thriller stories in prose, plays, and poetry forms. Books are our best friends. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்துறாங்க, ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் நம்ம திரும்ப திரும்ப படித்து இதில் என்ன மெயின் ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத சென்டென்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையுள்ள சென்டென்ஸு, தேவையில்லாத வேர்ட்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையுள்ள வேர்ட்ஸ் இதை மட்டும்தான் நம்ம சேர்த்து இந்த ரஃப் காப்பியில் எழுதுகிறோம். அடுத்து இதில் ரஃப் காப்பியில் டைட்டில் எடுக்கணும். டைட்டில் உங்களுக்கு எடுக்க தெரியுதான்னு பார்க்கணும். அதாவது இந்த வேர்ட்ஸ், இந்த பேசேஜ் உங்களால் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதில் டைட்டில் எடுக்க தெரியுதான்னு நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் உங்களால் டைட்டில் எடுக்க முடியலை, இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு டைட்டில் உங்களுக்கு புரியலை அப்படின்னா, அதாவது ஒரு வார்த்தை எந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்றதை அதிகப்படியாக வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லைனில் புக்ஸு 1 times, நெக்ஸ்ட்டு 2 times, 3 times, 4 times, 5 times, 6 times, 7 times. ஸோ மோர் தென் 7 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ மற்ற வார்த்தையோட கம்பேர் பண்ணும்போது இந்த புக்ஸ்ன்ற வார்த்தை அடிக்கடி திரும்ப திரும்ப வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இந்த புக்ஸை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தில் புக்ஸ்ன்ற டைட்டிலை நான் டைட்டிலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரஃப் காப்பி நீங்கள் எதுக்கு எழுதுறீங்கன்றது நான் சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுடைய வசதிக்காக நீங்கள் ரஃப் காப்பி எழுதுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் நீங்கள் இப்போ ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா ரஃபாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்கள, பார்த்துட்டு ஸோ அதே மாதிரி தான் இதில் சம்மரியில் இதுலேருந்து நீங்கள் இந்த பேசேஜ்லேருந்து ரஃபாக உங்களோட வசதிக்காக நீங்கள் ஒரு ரஃப் காப்பி எழுதுறீங்க. அவ்வளோதான். எழுதிட்டு அதை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறீங்க. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே முடிக்கிறோம். ஸோ அந்த வேலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து டைட்டில் நம்ம எடுத்தோம், புக்ஸ் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு புக்ஸ்ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபேர் காப்பி. ஃபேர் காப்பினா இதுதான் உங்களுக்கு மெயின். ஸோ இதில் என்ன மெயின் ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத எடுத்து இதில் எழுதுறீங்க. ஸோ இதில் தேவையில்லாத சென்டென்சஸ், ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சில சென்டென்சஸ்களை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபேர் காப்பியில் நீங்கள் தேவையான சென்டென்சஸ் மட்டும் நீங்கள் இதை எழுதி கொண்டுட்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எண்ணி, அதாவது டைட்டில் போடுறீங்க இல்லையா, அதில் வேர்ட்ஸ் இன் த கிவன் பேசேஜ். வேர்ட்ஸ் இன் த கிவன் பேசேஜ்னா என்னது, இந்த பேசேஜில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக இதில் எத்தனை வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல எழுதுறீங்க. அதான் வேர்ட்ஸ் இன் த கிவன் பேசேஜ். இந்த பேசேஜில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எத்தனை வார்த்தை என்பதை இதில் நீங்கள் எழுதணும். அடுத்து வேர்ட்ஸ் இன் த ஃபேர் டிராஃப்ட். இதில் நீங்கள் எத்தனை வார்த்தை எழுதியிருக்கீங்க சுருக்கி அப்படின்றது மாதிரி எழுதுறது தான் ஃபேர் டிராஃப்ட் வேர்ட்ஸ். இதை எண்ணி இந்த ஃபேர் டிராஃப்ட் வேர்ட்ஸில் நீங்கள் எழுதிக்கிறீங்க. ஸோ இதுதான் சம்மரி ரைட்டிங்கு. ஸோ இதை விட்டுறாமல் எழுதுறது பெட்டர். ஸோ ஒவ்வொன்று இந்த சைடில் எழுதுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு மார்க்ஸ் உண்டு.